உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் அவருடைய பாடல்கள், உரைநடைகள், அவருடைய தத்துவங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். உடலோம்பலும் மருத்துவமும் அப்படின்னு ஒரு பகுதி உரைநடையில் இருக்குது. நம்முடைய வள்ளலார் என்ன சொல்கிறார் என்றால், வள்ளுவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொன்னார் இல்லையா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு. அப்படியாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் சொன்னதன் நீட்சியாக நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த உரைநடையில் சொல்கிறார். அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி, இப்போ உடம்புல ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு மட்டுமே தீர்வை கொடுப்பது, வலி நிவாரணியை கொடுப்பது என்பது தற்காலிகம். ஆனால் அந்த நோயின் வேரை முற்றிலுமாக நம்முடைய உடலிலிருந்து அகற்றுவது என்பது எதனால் முடியும்? உணவால் மட்டுமே முடியும் அப்படிங்கிறத வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்படியாக எப்படியான உணவு, அது ரொம்ப முக்கியம். உரைநடையில் நம்முடைய வள்ளல் பெருமானின் உரைநடையின் மிக முக்கியமான அங்கம் எது என்றால் அவர் கொடுக்கின்ற அந்த உணவு குறிப்புகள். அதன் மூலமாக முதலில் உடலை சமம் செய்வோம், உடலை சீர் செய்வோம். அதற்கு பின்பு அவர் சொல்லுகின்ற அந்த ஞான குறிப்புகளை ஏற்று மனதையும் சமம் செய்வோம், மனதையும் சீர் செய்வோம் என்பதுதான் வள்ளல் பெருமானின் வாழ்க்கை நமக்கு சொல்லி தருகின்ற ரகசியம். இந்த உடலோம்பலும் மருத்துவமும் அப்படிங்கிற அதை பற்றி திரும்பவும் சுவாரஸ்யமாக இருக்குங்க. ஏன் திரும்ப திரும்ப உணவு குறிப்பு அப்படின்னா, உணவு என்பது நம்மால் புறந்தள்ளி விட முடியாத ஒன்று. அதனால் தானே நம்முடைய வள்ளல் பெருமான் வடலூரில் அந்த அணையா அடுப்பு என்கின்ற தத்துவத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் இல்லையா. 24 மணி நேரம் ஒரு அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. வருகின்றவர்களுக்கெல்லாம் உணவை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், பசிப்பினியை போக்கிக் கொண்டே இருக்கிறார்கள்னா, உணவு என்பது ஒவ்வொரு உயிருக்குமான வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான ஒரு இயல்புன்னு தான் சொல்லணும் அதை. ஏன்னா சுவாசிப்பது எப்படி இயல்போ அது மாதிரி நாம் உயிர்த்திருக்கும் வரைக்கும் உணவை உண்பதும் இயல்பு என்னும்போது, அந்த உணவால் தான் நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய ஆளுமை, நம்முடைய சிந்தனை, செயல் எல்லாமே உருவாகிறது. அப்படின்னா வள்ளல் பெருமான் நமக்கு இன்னைக்கு என்ன சொல்லித்தரார் பாருங்களேன். அதை ரொம்ப இயல்பான விஷயங்கள். இதற்கு நம்ம டிக்ஷனரி தேடணும்னு அவசியம் இல்லை. உடல் நல குறிப்புகள், உணவு நல குறிப்புகள் எல்லாவற்றுக்கும் நாம் உடனே ஒரு நிபுணரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்முடைய பாட்டி வைத்தியம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான். உணவை கொஞ்சம் சீர் செஞ்சுட்டா போதும், உடல் நலம் தானாகவே சீராகிவிடும் என்பதை வள்ளல் பெருமான் இந்த பத்தியில் சொல்றார். பசி கண்டவுடன் தடை செய்யாமல் ஆகாரம் கொடுத்தல் வேண்டும். உணவில் கருணை கிழங்கு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழத்தில் பேயன் அல்லது ரஸ்தாளி எடுத்துக்கொள்ளலாம். உப்பு குறைந்த அளவே எடுத்துக்கொள்ள வேண்டும், மிகையாக எடுத்துக்கொள்ள வேண்டா. புளித்த கீரை தினந்தோறும் எடுத்துக்கொள்ளுதல் நல்லது. சுக்கை பொடி செய்து காய்ச்சி குடிக்கலாம். சீரக சம்பா அன்றி புன்செய் விளைவும் கார் அரிசியும் தவிர நேரிட்ட அரிசி வகைகளாகும். அதிகம் படாமலும் குறைவு படாமலும் அறிந்து உண்ணுதல் வேண்டும். ஆயினும் குறைந்த அளவே, ஒரு பிடி குறைந்த அளவே உண்ணுதல் வேண்டும். உண்டபின் நன்னீர், அதுவும் வெந்நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிக அளவு எடுத்துக்கொள்ள கூடாது. இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது புரியாததுன்னு இருக்கா? இல்லை. ஆனால் சில பல விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அதனால்தான் வள்ளல் பெருமான் 20 நூற்றாண்டுகளுக்கு அப்புறமும் அவர் வாழ்ந்திருந்த 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அதை சொன்னார் அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா அப்பவும் மக்கள் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே காலமாக மக்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதை பார்த்த பின்புதான் வள்ளல் பெருமான் இப்படியான ஆரோக்கிய குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். அவர் மிக குறைந்த அளவே உணவை எடுத்துக்கொள்வார். இயல்பான உணவு, எந்த விதத்திலும் விருந்து படாடோபம் அப்படிப்பட்ட உணவை உண்பதில்லை. மிக மிக எளிமையான உணவை உண்டவர் தான் நம்முடைய வள்ளல் பெருமான் என்றார். அவர் கொடுக்கின்ற இந்த உபதேச குறிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு. பசி கண்டவுடன் தடை செய்யாமல் ஆகாரம் கொடுத்தல் வேண்டும். இப்போ நம்ம பண்ணுறோமா இதை? நம்ம அதிகமாக தள்ளி போடுவது என்பதே உணவைத்தான் தள்ளி போடுறோம். பசிக்கிற நேரம் மத்தியானம் 1 மணினா கூட பரவாயில்ல, ஒரு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் இந்த வேலையை முடிச்சிட்டு சாப்பிட்றேன். உணவை தள்ளி போட்டு சாப்பிடுதல் என்பதை பெருமையாக வேற பேசிப்போம். நான்லாம் பசிச்சா கூட பரவாயில்ல, லேட்டானாலும் பரவாயில்லை, நான் இந்த வேலையை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் என்றால் அது உடல் நலனுக்கு கேடு.
வயிறு உள்ளே கதறிக்கொண்டிருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம காது கொடுத்து மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கேட்போம், ஆனால் வயிறு பேசுவதை என்றைக்காவது கேட்டிருக்கோமா? வயிறு பேசும். நீங்கள் காது கொடுத்து கேட்டால் அந்த மொழி நமக்கு புரியும். நம்முடைய உடலின் மொழிதான் பசி என்கின்ற உணர்வாக வருகிறது என்பதை புரிந்ததால் தான் நம்முடைய வள்ளல் பெருமான் பசி நீக்குகின்ற ஒரு பசிப்பினி மருத்துவராக இருக்கிறார். அதே போன்று பசி கண்டவுடன் உணவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அக்கறையோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உணவில் கருணைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பூமிக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகளை உண்பது நல்லதல்ல என்று இப்போது நவீன மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அதைத்தான் நம்ம சித்தர் மருத்துவமும் சொல்லுவோம். ஆனால் நாம தான் காது கொடுத்து கேட்க மாட்டோம். அதிலும் கருணை கிழங்கு என்கின்ற அந்த கிழங்கு நம்முடைய தமிழ் முறைப்படி வாழ்கின்றவர்கள் தினந்தோறும் எடுத்துக்கொள்கின்ற ஒரு கிழங்கு. அது பேரே கருணை கிழங்கு. ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த கிழங்கு உடல் நலனுக்கு தேவையான கருணையையும் சேர்த்து கொடுக்கிறது. அந்த கருணை கிழங்கு மசியல் என்பதெல்லாம் கிராமப்புறங்களில் இன்றளவும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். கருணை கிழங்கு துவையல் என்பதையும் இன்றளவும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அது சர்வரோக நிவாரணி என்று நிச்சயமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட கிழங்கை மட்டும் சாப்பிடுங்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பூமிக்கு அடியில் விளைகின்ற கிழங்குகளை சாப்பிட வேண்டாம் என்பதுதான் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற தத்துவம். நம்முடைய மண்ணின் விளைச்சல் கருணைக்கிழங்கு, அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய வயிற்றுக்கு கொஞ்சம் கருணை செய்வோம் என்பது வள்ளல் பெருமானின் கூற்று. அடுத்தது என்னது? வாழைப்பழத்தில் பேயன் அல்லது ரஸ்தாளி எடுத்துக்கொள்ளலாம். உப்பு குறைந்த அளவே எடுத்துக்கொள்ள வேண்டும், மிகையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவ்வளவுதான். வாழைப்பழம் எல்லாருக்குமே நல்லதுன்னு நல்லா தெரியும். உப்பு குறைந்த அளவில் தான் இருக்க வேண்டும். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட ஓடி போய் பார்த்துட்டு அவர் சொல்வார், நீங்கள் உப்பை குறைச்சிக்கோங்க, சர்க்கரையை குறைச்சிக்கோங்கன்னு. ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறையிலேயே நாம் வெள்ளையாக இருக்கின்ற உணவு வகைகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்று சித்த மருத்துவம் சொல்கிறது என்பதைத்தான் வள்ளல் பெருமானும் அறுதியிட்டு சொல்கிறார். சுக்கை பொடி செய்து காய்ச்சி குடிக்கலாம். அது இயல்பாக எல்லோரும் செய்ய வேண்டிய ஒன்று. வெந்நீரில் சுக்கு போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து குடித்தால் அதுதான் மிகச்சிறந்த பானமாக அமைய முடியும். அதனால்தான் பானகம் என்ற ஒன்றை கூட நாம் நம்முடைய பண்டிகை காலங்களில் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். காரணம் அது சர்வரோக நிவாரணி என்பதனால். அடுத்தது இந்த பத்தி நிறைய போயிட்டே இருக்கு. ஆனால் எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்கள். சீரக சம்பா அரிசி அன்றி புன்செய் விளைவும் கார அரிசியும் தவிர நேரிட்ட அரிசி வகைகளாகும். அதிகப்படாமலும் குறைவுபடாமலும் அறிந்துண்ணுதல் வேண்டும். ஆயினும் குறைந்த அளவே, ஒரு பிடி குறைந்த அளவே உண்ணுதல் வேண்டும். உண்டபின் நன்னீர், அதுவும் வெந்நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக அளவு எடுத்துக்கொள்ள கூடாது. குறையினும் மிகையினும் நோய் செய்யும் என்பதுதான் சித்த மருத்துவம். அதனால் எப்போ சாப்பிட்டாலும் ஒரு பிடி அளவு குறைத்தே சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறார் வள்ளல் பெருமான். சாப்பிட்டப்புறம் வெந்நீர் அருந்த வேண்டும், அதையும் அதிகமாக அருந்தக்கூடாது. அப்படின்னா எல்லாவற்றிலும் ஒரு மிதமான போக்கை பயன்படுத்தினால், மிதமான போக்கை பின்பற்றினால் அது வயிற்றுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய உபகாரமாக அமையும் என்பதுதான் வள்ளல் பெருமானின் இந்த உபதேச குறிப்புகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது. எனவே வெறுமனே உடம்பை பற்றி தானே பேசுகிறாரு, உணவை பற்றி தானே பேசுகிறார் என்று புறம் தள்ளி விடாமல் இவை அத்தனையும் நம்முடைய மனசுக்கான மருந்தாகும் என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த மாதிரியான நம்முடைய தமிழ் மண்ணின் முறைப்படி வாழ துவங்குவோம். இப்போதே ஆரம்பிப்போம் அப்படியான ஒரு வாழ்வியல் முறையை. மீண்டும் சந்திப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. நன்றி, வணக்கம்.